அயலியை வேவு பார்க்க கிளம்பிய வர்மா. அர்ச்சனா உயிரோடு இருக்காங்கங்கிற சந்தேகம் வந்தனால அயலியை வேவு பார்க்கறதுக்காக கிளம்புறாரு வர்மா. அந்த ஸ்டோர் ரூம் பற்றி ஏற்கனவே ரவி சொன்னதுனால அங்கே போய் தேட போறாரு. எல்லாருக்கும் அதே டவுட் இருக்கனால ரித்திகா வேற, இந்த அர்ச்சனா மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தா அவளை இன்னொரு தடவை நானே கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அர்ச்சனா கரெக்டாக அங்கே தான் ஸ்டில்லாக நிற்கிறாங்க. அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ரித்திகா படியிலேருந்து தட்டாப்புடன் ஓடி வர்றாங்க. அவங்க பயந்து வர்றதை பார்த்துட்டு சிவா, என்ன மறுபடியும் அந்த ரவுடிங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மா அப்படின்னு சொல்ல அயலி அப்படின்னு கேட்க, உன் அம்மாடி அப்படின்னு சொல்கிறாங்க ரித்திகா. அயலுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அம்மா வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்னு சிவா வேற முழிக்கிறாரு. ரித்திகா அப்படியே பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. அயலி சொல்கிறாங்க, என்னடி வளர்ற அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன் அம்மா தான் அந்த சவுத்து பக்கத்தில் நிற்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் தான் ஃபோட்டோவில் அவங்கள பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது உன் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரித்திகா. சிவா சொல்கிறார், அயலியோட அம்மாவா? அவங்க தான் எப்போவோ இறந்துட்டாங்கல்ல, எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அவங்க தான் அப்படின்னு ரித்திகா திரும்பவும் சொல்ல, சிவா இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் தள்ளு அப்படின்ட்டு போகிறாரு. ரித்திகா இதையே போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்திரா கேட்குறாங்க, என்ன நீ இப்படி உளறிட்டே இருக்க அப்படின்னு. ஐயோ நான் உளரல நீ, நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்களாச்சும் என்ன நம்புங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரவி சொல்கிறாரு, அப்போ பேய் தான் இருக்கு போல அப்படின்னு சொல்ல ரித்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பேயா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி எதை பார்த்தாலும் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரித்திகா. அவங்க அம்மாவும் அத்தையும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள கூப்பிட்டு ரித்திகா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் பேய் இருக்குதுமா, அதுவும் அயலியோட அம்மா தான் அந்த பேய் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதிர்ந்து போகிறாங்க. இந்த பேய் ட்ராக்கை எவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும் சிவா அயலியால்? வர்மா வேற ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறார் கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டு வரா. அர்ச்சனாவை எப்போ கான்ஷியஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.